ஸோ ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபைனல் வின்னர் பார்த்தோம்னாக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிக் பாஸ் சீசனோட ஃபைனல் வின்னர் யாரு? இதில் 4 பேர் நின்றுட்டு இருந்தாங்களே, 4 பேரில் யார் 2 பேர் கடைசியாக நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு சீசன் 9ஓட ஃபைனல் டே வந்து பார்த்தோம்னாக்க இன்னைக்கு தான். அது என்னைக்கும் ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒரு 1 ஆர் 2 டேஸ்க்கு முன்னாடியே அந்த ஷூட்லாம் நடந்து முடிஞ்சிடும். ஸோ அப்படி பார்த்தோம்னாக்க ஃபைனலிஸ்ட்டாக வந்து பார்த்தோம்னாக்க அரோரா, திவ்யா, சபரி, விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து பார்த்தோம்னாக்க பிக் பாஸ் ஃபைனலிஸ்ட்டாக வந்து உள்ளே போனாங்க. அப்படி உள்ளே போன 4 மெம்பர்ஸில் 4 மெம்பருமே ஸ்டேஜில் நின்னாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த 4 நபர் எப்படி நின்னாங்க, ஏது நின்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியல. அந்த எபிசோட் பார்க்கும்போது தான் நமக்கும் தெரிய வரும். அவங்க எப்படி நின்றுருக்காங்க, எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரிய வரும். இது வரைக்கும் சீசன் 9ஓட வின்னர் வந்து பார்த்தோம்னாக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அந்த மாதிரின்ற ஒரு விஷயமே சொல்லலாம். ஏன்னா அரோரா விக்ரம் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த சீசன் 9ஓட இதில் இல்லை எவிக்ட் ஆகிற மாதிரி சொன்னாங்க. அரோரா விக்ரம் வந்து பார்த்தோம்னாக்கா இதில் இல்லை, கண்டிப்பாக அவங்க வின்னராக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா ஒன் சைடு கேமாக போயிட்டு இருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வினோத் தான் வந்து பார்த்தோம்னாக்கா இது வின்னர் ஆவார் அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். பட் வினோத் வந்து பார்த்தோம்னாக்கா மெனி பாக்ஸோட வந்து பார்த்தோம்னாக்கா உள்ளே போயிட்டாரு. அதாவது விச் மீன்ஸ் வெளியிலேயே போயிட்டான்னே சொல்லலாம். ஏன்னா அவருக்கு போதிய பணம் அதுவே கிடைச்சதுனால அவர் வந்து பார்த்தோம்னாக்கா தன்னை இது பண்ணிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா உள்ளார வந்தாங்க, கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்தோம்னாக்கா 104வது நாளில் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரை வச்சு தான் நம்ம ஃபைனலுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா மூவ் பண்ணணும் அப்படின்றதுனால பிக் பாஸ் டீம் வந்து இந்த 4 பேர்த்த வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸ்டேஜில் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபைனலாக யார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சபரி அண்ட் திவ்யா 2 பேர் வந்து பார்த்தோம்னாக்கா விஜய் சேதுபதி பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ நிற்கிற போது திவ்யா தான் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபைனல் வின்னராக ஆகுறாங்க. ஸோ அப்படி ஃபைனல் வின்னரான திவ்யாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்தோம்னாக்கா இது நடக்கணுமா, நடக்கக்கூடாதா? ஏன்னா நிறைய இது மேலே பீப்புள்ஸ் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவத்தெளிவுன்னாங்க. என்ன இப்படி போகுது, ரொம்ப பேட் வச்சா போகுது, ரொம்ப இதாக போகுது அப்படின்னு பல சர்ச்சைகளுக்கு அப்புறம் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னாக்கா முடிவு பெற்றிருக்கு. ஸோ அந்த வகையில் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோவில் எடுத்து ஈவாய்க்கிறேன். தேங்க்யூ.